அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஓகே, உயிர்நாடி 2 50 டேஸ் பிளானில் டே 6க்கு உண்டான வீடியோ பதிவு தான் இது. சொல்லப்போனால் ஆல் மிக்சடு கொஸ்டின் வந்து ஒரு 80 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 11லேயும் சரி, ரிவிஷனாக இருக்கிற மாதிரி கொஸ்டினும் சரி, மொத்தம் ஒரு 80 கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். இதில் எந்தெந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. தெரியாததை கொஞ்சம் எழுதியும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 11th புக்கில் பார்த்தீங்கன்னா தமிழின் தொன்மை பற்றி சில ஒரு கொஸ்டின் இருக்குது. அது படிக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கிறது அப்படின்னு சொன்னவர் யார்? இந்த 11th புக்கில் பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இருந்தால் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான், எர்னஸ்ட் காசிரர் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின், மொழி வழியாக ஒன்றை பெயரிட்டு அழைக்க தொடங்கியவுடன் அந்த பொருளின் மீது டேஷ் வருகிறது அப்படின்ட்டு இந்திரன் கூறுகிறார். அந்த பொருளின் மீது அதிகாரம் வருது அப்படின்ட்டு தான் இந்திரன் கூறுகிறார். அடுத்தது, கீழ்கண்டவற்றில் சரியான இணையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றில் சரியான இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 மட்டும்தான். ஏன்னா பேச்சு மொழியானது எழுத்து மொழியாக பதிவு செய்யப்பட்டது தான். ஆனால் அந்த பனிக்கட்டி தான் திடநிலை அடைஞ்சு எழுத்து மொழின்னு சொல்கிறாங்க. இந்த திடநிலை தான் வந்து திரவ நிலையாக மாறி, அதாவது திடநிலை தான் வந்து அச்சிடப்பட்ட கவிதையாக மாறுச்சு. அந்த அச்சிடப்பட்ட கவிதை தான் காலப்போக்கில் வந்து பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா? 2 மட்டும்தான் சரி. அடுத்ததுங்க, கவிஞனுடைய கவிதை மொழி அதிக வெளிப்பாடு சக்தி கொண்டதாக எப்போது மாறுகிறது? கவிஞனுடைய கவிதை மொழி அதிக வெளிப்பாடு சக்தி கொண்டதாக எப்போது மாறுகிறது அப்படின்னா இலக்கிய வழக்கை கைவிட்டு பேச்சு மொழிக்கு திரும்பும்போது. ஆப்ஷன் டி தான். அடுத்த கொஸ்டின், எதிரில் இருக்கும் வாசகனுடன் பேசுவது போல் அமையும் கவிதையை என்னன்னு சொல்லுவோம்? நேரடி மொழி. ஆப்ஷன் சி. அடுத்ததுங்க, நேரடி மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா அப்படின்ட்டு நிர்ணயிக்குது அப்படின்னு சொன்னவர் யார்? ஆப்ஷன் டி, ஆத்தூர் ரவிவர்மா. தமிழின் கவிதையியல் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார்? தமிழின் கவிதையில் என்ற நூலோட ஆசிரியர் வந்து சிவத்தம்பி. இந்த ஃபஸ்ட்டு லெசனில் 11th ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஐட்டத்தில் இருக்கும். அடுத்ததுங்க, ஓரிய மொழிக்கவிஞர் மனோரமா பிஸ்வாயின் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்னும் நூல் யாருடைய மொழிபெயர்ப்பு? ஆப்ஷன் பி, இந்திரன். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, ராசேந்திரன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இன்னொரு பேர் வந்து ராசேந்திரன். அப்போ ராசேந்திரன் கொடுத்துருந்தாலும் அதான் ஆன்சர் வரும். அடுத்ததுங்க, குறள் என்னும் சொல்லின் முதலில் வரும் மொழி முதல் எழுத்து எது? குறள் அப்படிங்கிற சொல்ல பிரித்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன எழுத்து வரும்ன்ட்டு மொழி முதல் எழுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கூவை பிரித்தோம்னா என்ன வரும்? இக்கு ப்ளஸ் ஊ. அப்போ ஃபஸ்ட் எழுத்து என்ன வரும்? இக்கு. ஆப்ஷன் ஏ தான். இதுதான் வந்து மரபாக இருக்குது ஆல்ரெடி. கூ வராது, இக்கு தான் வரும். அடுத்ததுங்க,
மொழி முதல் எழுத்துக்களில் கீழ்கண்ட எந்த வரிசை சொல்லின் முதலில் வரும்? இதில் எந்த வரிசை முதலில் வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கா ங சா ஞா தா. டாங்கிறது வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? அடுத்ததுங்க, இந்த இங் என்னும் மெல்லின மெய் ஞனம் என்னும் சொல்லின் கீழ்கண்ட எந்த பொருளில் வரும்? ஆக்சுவலாக அந்த 10 எழுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஞ அப்படிங்கிறது ஒரே ஒரு எழுத்து தான் ஆரம்பத்தில், ஞனம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த உங்கணம் இங்கணம் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா, அது ஆக்சுவலாக வந்து ஜாயின் லெட்டராக தான் வரும். இந்த சுட்டெழுத்துக்கோட ஜாயின் லெட்டராக தான் வரும். ஆ இ ஏ அப்படிங்கிற மாதிரி உங்கணம் இங்கணம் எங்கணம் அப்படின்ட்டு. ஓகே, 11க்கு உண்டான ஆன்சர், அதாவது இங்கே என்ன மெல்லின மெய் எழுத்து கீழ்கண்ட எந்த பொருளில் வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி விதம் அப்படிங்கிறது தான். அடுத்ததுங்க, சரியான விடையை தேர்ந்தெடு. மணிமேகலை பொன்வண்டு உயிரீரா மெய்யீரா உயிர் மெய்யீரா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலாக டக்குன்னு பிரித்து எழுதிக்கணும். மணி இன் ப்ளஸ் ஈயா, அப்போ வறுமொழியில் வந்து உயிர் ஈராக இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ உயிர் ஈரு அப்படிங்கிறது மட்டும்தான் ஃபஸ்ட்டு வரணும். ஓகேங்களா? அப்போ இந்த 2 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒன்று வரும் மணிமேகலைக்கு. ஓகே, அடுத்தது பொன் வண்டில் இன்னுங்கிறது என்ன, ஆக்சுவலாக மெய் எழுத்து. அப்போ மெய்யீரு, அப்போ உயிரீரு மெய்யீரு. ஆப்ஷன் பி தான். புரியுதுங்களா? அதாவது நிலைமொழியோட ஈரெழுத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், வறுமொழியோட முதல் எழுத்தை நம்ம யோசிக்கக்கூடாது இந்த இடத்துல. அடுத்ததுங்க, இதில் எது தவறாக இருக்குது? இது அதேமாரி தான் நம்ம பிரித்து டக்குன்னு பார்க்கணும். மொழி ப்ளஸ் ஆளுமை, லீயை வந்து எல் ப்ளஸ் ஈன்னு பிரிக்கலாம். ஈ வந்து உயிரெழுத்தோட ஈராக இருக்குது, கரெக்டு தான். ஆளுமை அப்படிங்கும்போது ஆ வந்து உயிரெழுத்து தான், அதுவும் கரெக்டு தான். கடல் ப்ளஸ் அலை, கடல் ப்ளஸ் அலை, அப்போ இல்லு வந்து என்ன, மெய் எழுத்து வரணும். ஆக்சுவலாக இங்கே உயிரெழுத்துன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது தவறு தான். கரெக்டுங்களா? அலை, அலைக்கு வந்து என்ன வரணும், கடல் ப்ளஸ் அலை, அதாவது இது ஃபுல்லாகவே தப்பு தான். தமிழ் உணர்வு பார்ப்போம், தமிழ் ப்ளஸ் உணர்வு, கரெக்டுங்களா? அப்போ இல்லுங்கிறது மெய், கரெக்டு தான். ஊங்கிறது உயிரெழுத்து தான், கரெக்டு தான். மண் வளம், மண் ப்ளஸ் வளம், இன்னுங்கிறது மெய், கரெக்டு தான். வாங்கிறது இவ்வு ப்ளஸ் ஆன்னு பிரிக்கலாமா? அப்போ இவ்வு மெய் தான், இதுவும் கரெக்டு தான். புரியுதுங்களா எப்படி பிரிக்கிறது, எப்படி சரி பார்க்கறது அப்படிங்கிறது? ஆப்ஷன் பி தான் இதில் தவறாக இருக்குது. உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னு பாடியவர் யார்? ஆப்ஷன் சி பாரதிதாசன் தான். ஒரே நிமிஷம். இதில் சரியான எழுத்து வழக்கு சொற்றொடர் எது? ஓகே, தூய தமிழில் எழுதியிருக்கிறது ஆப்ஷன் பி தான். காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும், கண்டிப்பாக. அடுத்தது பொறுத்துக. வீடு இல்லை, வீடு கூட்டல் இல்லை அப்படி பிரித்தோம்னா தெரிஞ்சிடும் ஒவ்வொன்றா. அப்போது நான் ஒரு 2 இதுக்கு மட்டும் சொல்கிறேன். வீடு அப்படிங்கும்போது டூங்களா, டூ குசுறுதுப்புருக்கு முன்னாடி என்ன வருது, வி வருது. இவ்வு ப்ளஸ் இ அப்படிங்கும்போது என்ன வரும்னு ஆக்சுவலாக சாரி, விங்கிறது நெடில் தொடர்.
அப்போ ஆப்ஷன் 2 தான் ஃபஸ்ட்டு வரணும். 2ங்கிறது இந்த 2ல் இருக்குது. அடுத்தது முரட்டுக்காளை. ஆக்சுவலாக முரட்டுக்காளையை பிரித்தோம்னா முரட்டு ப்ளஸ் காளை கிடையாது, முரடு ப்ளஸ் காளை, முரடுத்தனமான காளை அப்படின்னு தான் சொல்லணும். முரட்டுக்காளையை பிரித்தா முரடு ப்ளஸ் காளை. ஓகேங்களா? அப்போ 2க்கு முன்னாடி என்ன வருது? ரா வருது. ராங்கிறது ஆக்சுவலாக இரு ப்ளஸ் ஆ அப்படிங்கிற மாதிரி உயிர் தொடர் வரணும். அப்போ 2 1 ஆப்ஷன் இதில் வருது, 2லேயுமே வருது. அடுத்தது பார்ப்போம். அச்சுப்பாதை. அச்சுப்பாதைங்கிறது சூக்கு முன்னாடி இச்சு வந்திருக்கு. இச்சுன்னா என்ன வரும்? கசடதபரங்கிற வன்தொடர். கரெக்டுங்களா? அப்போ வன்தொடர் எதில் வருது? 4ல் வருது. அப்போ 2 1 4 அப்படிங்கிற ஆப்ஷன் தான் சரி. ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? மீதி 2ஐயும் செக் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. குசுடுறதுக்கு முன்னாடி ஞா வருது. ஞாங்கிறது என்ன வரணும்? ஞஞன நமன அப்படிங்கிற மென்தொடர் வரணும். 3 கரெக்டு தான். ஓகே. மார்பு, இதுக்கு முன்னாடி எரு வந்துடுது. எரள வளல இடைத்தொடர். புரியுதுங்களா? அப்போ முரட்டுக்காளை அப்படிங்கிறத பிரிக்கும்போது முரடு ப்ளஸ் காளைன்னு தான் பிரிக்கணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. தமிழ் என்ற சொல்லின் பொருள் அல்லாதது எது? தமிழ் என்ற சொல்லி பொருள் அல்லாதது அப்படின்னா இந்த 3மே தமிழுக்கு உண்டான பொருள் தான். ஆனால் மொழி ஞாயிறு அப்படிங்கிறது யாரை நம்ம சொல்லுவோம்? தேவநேய பாவனார் தான் நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? தேவநேய பாவனார் அவரை தான் நம்ம சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் டி தான் இந்த பொருள் அல்லாதது. ஓகேங்களா? தேவநேய பாவலருக்கு யார் இந்த பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டால் கூட பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்ததுங்க, தமிழ் கெழு கூடல் என்ற இடத்தில் தமிழ் டேஷ் பொருளில் ஆளப்பட்டுள்ளது. தமிழ் கெழு கூடல் என்ற இடத்தில் தமிழ் டேஷ் பொருளில் ஆளப்பட்டுள்ளது. ஆப்ஷன் பி கலைப்புலமை. அடுத்ததுங்க, இதில் எது பொருந்தாமல் இருக்குது? விடை வகை தெரிஞ்சிருந்தால் நம்ம ஆன்சர் பண்ணலாம். மறை விடை அப்படிங்கிறது மறுத்து கூறும் விடை. கரெக்டு தான். உருவது கூறல் விடை, அதாவது இனி நடக்க போகிறது கூறுற விடையை தான் உருவது கூறல் விடை அப்படின்ட்டு இனிமேல் நேர்வது. கரெக்டு தான். சுட்டு விடை அப்படின்னா சுட்டி கூறும் விடை அப்படின்னு தான் வரணும். கரெக்டுங்களா? சுட்டி கூறும் விடை தான் வரணும். இங்கே உடன்பாட்டு கூறும் விடைன்னு கூட்டிருக்காங்க. ஆக்சுவலாக உடன்பட்டு கூறும் விடை என்னன்னு சொல்லுவோம்? ஆக்சுவலாக நேர் விடைன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? அப்போ இது தவறாக இருக்குது. ஏவல் விடைங்கிறது மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. கரெக்டு தான். ஆப்ஷன் சி தான் 19க்கு உண்டான ஆன்சர். அடுத்ததுங்க, உலக சிட்டுக்குருவிகள் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? உலக சிட்டுக்குருவிகள் தினம் அப்படிங்கிறது மார்ச் 20, மார்ச் 20 தான் உலக சிட்டுக்குருவிகள் தினம். ஆப்ஷன் பி. அவிர்தல் அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருள் என்ன? அவிர்தல் அப்படிங்கு உண்டான பொருள் ஒளிர்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒளிர்தல், மின்னல், பிரகாசித்தல், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. மின்னல், பிரகாசித்தல், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. ஓகேங்களா? பளபளக்கிறது, அந்த மாதிரி கூட வரலாம். அடுத்ததுங்க, இதில் எது பொருந்தாமல் இருக்குது? கொம்புனா கிளை, கரெக்டு தான். புழை அப்படின்னா துளை அப்படிங்கிறதும் கரெக்டு தான். கான்னா காட்சி தான், ஆனால் இந்த இன் வராது, 3 சுழி இன்னு தான் வரணும். ஓகேங்களா? கான்னா காட்சி தான், ஆனால் இந்த இன் வராது, 3 சுழி இன்னு. இந்த கானுக்கு என்ன நம்ம சொல்லுவோம்? ஆக்சுவலாக காடுக்கு உண்டான வேறு பேர். இன்னொரு பேர் இருக்குது, தலைவர் அப்படிங்கிற பேரும் இருக்குது. கான் 2 சுழி இன்னுக்கு. ஓகேங்களா? அப்போ இது பொருந்தாமல் இருக்குது. அசும்புனா நிலம் தான். ஆப்ஷன் சி தான். இந்துளம், உளம் என்பன முறையே எவற்றை குறிக்கின்றன?
இந்துலம் உளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துலம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து எதை குறிக்கும்னா பண்ணை குறிக்கும், பண்ணை குறிக்கும். ஓகே. அடுத்தது உளம் அப்படிங்கிறது உள்ளான் அப்படிங்கிற ஒரு பறவையை குறிக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர். அதாவது இந்துலம்ங்கிறது இந்தளம் அப்படிங்கிற ஒரு பண்ணை குறிக்கும். உளம் அப்படிங்கிறது உள்ளான் அப்படிங்கிற ஒரு பறவையை குறிக்கும். ஆன்சர் வந்து பண் பறவை, ஆப்ஷன் பி தான். இபம் அப்படிங்கிற சொல்லுக்கு கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது? இபம் அப்படின்னா யானையை குறிக்கும். வடமொழியிலிருந்து சொன்ன சொல்லு தான் இபம். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஒரே நிமிஷங்க. கீழ்கண்டவற்றுள் யானையை குறிக்கும் சொற்களில் அல்லாதது எது? கவனமாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 5 தான் இல்லை. கரெக்டுங்களா? காரிங்கிறது யானை கிடையாது. கரி அப்படின்னா தான் யானை. ஓகேங்களா? முத்து வெள்ளைங்கிறது ஒரு காளையை சொல்லலாம், இல்லைன்னா அந்த பளபளக்கிற மாதிரி ஒன்று சொல்லலாம். இது யானையை குறிக்காத சொல். அப்போ 3 5 அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்ததுங்க, இதில் சரியான இணை எது? ஆப்ஷன் டி சிறை மீட்டான் அப்படிங்கிற நெல் வகை தான் சரியான விடை. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான். ஆக்சுவலாக இந்த 11th புக்கில் பார்த்தீங்கன்னா திருமலை முருகன் பல்லு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நெல் வகையும் மாடு வகைகளும் உழவுக்கறி வகைகளும் நிறைய பேர் இருக்குது. அந்த டாப்பிக்கை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு பொருள் தரும் பல சொல், பொருந்தா இணை, அந்த மாதிரி இடத்துல கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அரசுவா அப்படின்னா என்னென்னா அறுவகை சுவையை தான் நம்ம சொல்லுவோம். அரசுவா அப்படிங்கிறது அறுவகை சுவை அப்படின்னு சொல்லுவோம். வல்லைக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு உழவு கருவியோட பேர். மயிலை மறையான், மறையான்னாலும் காளை தான். மயிலை மறையான்னா ஒரு மாடு வகை, மாடு வகை சொல்கிறது தான். ஒரே நிமிஷம், சாரி மன்னிக்கணும். அதாவது மயிலை மறையான் கொடுத்துருக்காங்க. மறையான்கிறது வந்து செம்மறையான் அப்படிங்கிறத ஒரு மாடு வகை குறிக்கும். ஓகேங்களா? மயிலை காளை அப்படின்ட்டு தான் வரும். ஓகேங்களா? மயிலை காளை அப்படின்ட்டு தான் வரும். அப்போ இந்த மாடு வகை தவறாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி மட்டும்தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா? திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருத மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 26க்கு நான் மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக ஆன்சர் அதான் வரும். ஓகேங்களா? பார்த்துக்கலாம். திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருத மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி மலைய. ஓகேங்களா? அடுத்ததுங்க, கீழ்கண்டவற்றுள் வரை என்ற சொல்லின் பொருள்? கீழ்கண்டவற்றில் வரை என்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா விளிம்பு, கரை, எல்லை, கோடு, இது எல்லாமே சரிதான். ஆக்சுவலாக துணி கிடையாது, நுனி. நுனி தான் வரணும். ஆக்சுவலாக அப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 5 அப்படிங்கிற ஆப்ஷன் 4 தான் சரியான விடை. ஆந்திர மாநிலத்தில் வழங்கப்படும் மலா என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? மலா அப்படிங்கிறோட வேர்ச்சொல் வந்து மல். ஆப்ஷன் சி தான். கோடு என்ற தமிழ் சொல்லில் பொருளில் பொருந்தாதது எது? இந்த நாளில் எது பொருந்தாமல் இருக்கு? கோடுங்கிறதுல வந்து பொருந்தாமல் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி தான், வரி. ஓகேங்களா?
அடுத்தது மலை என்னும் பொருள் தரும் சொற்களில் அல்லாதது எது? அல்லாதது அப்படிங்கும்போது ஆப்ஷன் சி 4, அதாவது கோட்டை மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் கவனமாக பாருங்கள். கோடுனாலும் மலைன்னு அர்த்தம் இருக்கும், கோடைனாலும் மலைன்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கும், வரைங்கிற சொல்லுக்கு மலை அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் கொடுத்துருப்பாங்க. கோட்டைங்கிறது வந்து ஒரு மதிர் சுவர் அப்படிங்கிற தகுந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக. அடுத்ததுங்க, இதில் எது தவறாக இருக்குது? புயம்னா தோல், நூபுரம் அப்படின்னா சிலம்புன்னு அர்த்தம், மாசுனம் அப்படின்னா தான் பாம்பு. அப்போ இங்கே ரெண்டுமே இன்டர்சேஞ்ச், அதாவது மாற்றி கொடுத்துருக்காங்க. வரை அப்படிங்கிறது மலைங்கிறது கரெக்டு தான். அப்போ தவறான இணை அப்படிங்கும்போது 2, 3 தவறு. எது? ஆப்ஷன் பி தான். எது சொல்ல எது தவறாக இருக்குது? ஆடின ஆடா, ஆண்டான் அடிமை, உவத்தல் காய்தல் கரெக்டு. உறங்கு விழி, உறங்கிரு விழித்திரு கரெக்டு தான். ஊடல் பிணக்கு, ஊடல்னா கூடல்னு வரணும் கரெக்டுங்களா? ஊடல்னாலும் பிணக்குனாலும் ஒரே மீனிங் தான், ஊடல்னா கூடல்னு வரணும். அப்போ ஆப்ஷன் இ தான் தவறான விடை. இந்த 5ல் எது தவறாக இருக்குது? எது சொல்ல? சாந்தம் அமைதி மீனிங் ஆகிடுது. சாந்தம்ங்கிறது உக்கரம் அப்படிங்கிற மாதிரி வரணும் கரெக்டுங்களா? கோபம் உக்கரம் அப்படிங்கிற மாதிரி வரணும். அப்போ இது தவறு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். மீதி பார்த்துக்கலாம். கொளுத்த இளைத்தன் வரணும், கொள்வினை கொடுப்பினை, சஞ்சலம் துணிவு தெளிவு அப்படிங்கிற மாதிரி வரணும், சத்து அசத்து. ஆப்ஷன் ஏ தான் தவறாக இருக்குது. இதில் எது பொருந்தாமல் இருக்குது? ஒரே பொருளை தரும் இணை நேரிணை அப்படிங்கிறது சென்டென்ஸ் கரெக்டு தான். அந்த வார்த்தை சீரும் சிறப்பும், இதுவும் கரெக்டு தான். அப்போ இந்த வார்த்தைகளை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருள் பன்மொழியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சீரும் சிறப்பு கரெக்டு, ஓகே. எதிரெதிர் பொருளை தருவது இணை எதிரிணை, ஓகே கரெக்டு தான். உயர்வு தாழ்வு, பொருளின் செறிவை குறித்து வருவன, பொருளோட தன்மையை குறித்து வருவது, பச்சை பசேல் கரெக்டு தான். ஒரே பொருளை தருவது இணை நேரிணை கரெக்டு தான். ஆனால் இரவு பகல் அப்படிங்கிற என்ன கொடுத்துருவாங்க? எதிரிணை கொடுத்துருவாங்க. ஆப்ஷன் டி தான் இதற்கு உண்டான ஆன்சர். அடுத்தது அகர வரிசைப்படுத்துக. ஓகே, அகர வரிசைப்படுத்தல 2 ஆ கொடுத்துருக்காங்க, அப்புறம் இ ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 2 ஆ வரணும். அந்த மாதிரி வந்திருக்கிறது எது எது? 2 ஆங்கிறது இந்த 2ஐயும் விட்டுறலாம், இந்த 2ல் தான் வரணும் கரெக்டுங்களா? 2வது எழுத்து பார்க்கணும். அப்போ 2வது எழுத்து ரீ வருமா இந்து வருமா அப்படின்னா இந்து தான் வரணும். நாக்கு அப்புறம் தான் ரா வரிசை வரும் கரெக்டுங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான். அடுத்ததுங்க, இதில் எது பொருந்தாமல் இருக்குது? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஏன் அப்படின்னு கேட்டால் எல்லா குற்றியல் உகரம் தான், ப்ளஸ் வந்து என்னன்னு பார்க்கணும். இஞ்சு இம்பு 3 சுழி இன்னு, இதெல்லாம் என்ன வரும்? ஞஞன நமன அப்படிங்கிற மென்தொடர் கரெக்டுங்களா? இல்லுங்கிறது எரள வளல அப்படிங்கிற இடைத்தொடர். அப்போ ஆப்ஷன் சி தான். புரியுதுங்களா? இதில் எது பொருந்தா சொல்?
இந்த போது, செம்மல், அரும்பு இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்? தாவரத்தோட பூவின் நிலையை சொல்லுவோம். கம்மலுங்கிறது வராது. அப்போ ஆப்ஷன் பி தான். ஒரு நிமிடத்திற்கு மூளைக்கு தேவைப்படும் குருதியின் அளவு எவ்வளவு? ஆப்ஷன் டி 800 மில்லி. இதில் எது பொருந்தாமல் இருக்கு? நியமம், அங்காடி, புழை, சாளரம் கரெக்டு தான். மாக்கால் அப்படின்னு என்ன வரணும்? மாக்காலுக்கு உண்டான மீனிங் வந்து பெருங்காற்றுன்னு வரணும். இங்கே கடன் கொடுத்துருக்காங்க, அப்போ இதுதான் தவறு. ஆப்ஷன் பி தான், புரிசை மதில். இந்த எதிர்ச்சொல்ல எது தவறாக இருக்குது? ஒவ்வொரு எதிர்ச்சொல்லை கொண்டு வரதுக்கு 5 கொண்டு வந்து எடிட் பண்ணது தான். தள்ளுதல், தள்ளாமை, தழுவு, தள்ளு கரெக்டு தான். தன்னலம், பிறர் நலம் கரெக்டு தான். தவம், அவம் கரெக்டு தான். திண்மப்பொருள், திடப்பொருளுங்கிறது ஒரே மீனிங் தான். ஓகேங்களா? அப்போ இதுதான் தவறு. ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. திண்மம் அப்படின்னா என்ன வரணும்? ஆக்சுவலாக எதிர்ச்சொல் என்ன வரணும்? நீர்மம். அப்போ திண்மப்பொருளுங்கிறது நீர்மப்பொருள் அப்படிங்கிற மாதிரி தான் வரணும். ஊக்கம் புதிது, உரம் புதிது. இதில் உரம் என்ற சொல் குறிப்பது என்ன? ஊக்கங்கிறது வலிமை தான், உரம்ங்கிறது வலிமை. அப்படிங்கும்போது வலிமை அப்படிங்கிறது தான், உரம் அப்படிங்கிற சொல்லுக்கு வலிமை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இட்லி பூ அப்படிங்கிற பூ எது? புறப்பொருள் இலக்கணத்தில் அந்த திணைகளில் ஒரு திணையை நம்ம சொல்லுவோம். எந்த திணையை சொல்லுவோம்? இட்லி பூ அப்படிங்கிறத நம்ம வெற்றி திணையை தான் சொல்லுவோம். கரெக்டுங்களா? வெற்றி பூ. வெற்றி பூக்கு இன்னொரு உண்டான பேர் இட்லி பூ. ஆப்ஷன் பி தான். ஒரே நிமிஷங்க. கொஸ்டின் நம்பர் 44. மருத நிலத்துக்குரிய டேஸ் கொத்து கொத்தான நீல நிற பூக்கள் கொண்டது. மருத நிலமானாவே நொச்சி பூ தான், நொச்சி. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்தது அகர வரிசைப்படுத்துக. எல்லாமே ஆ வரிசை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம செகண்ட் லெட்டர் தான் பார்க்கணும். ஓகே, இதில் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா இங்கு தான் வரணும். அப்போ அங்கை தான் வரும். கரெக்டுங்களா? ஆப்ஷன் ஏ தான். அங்கை, அப்புறம் தான் அஞ்சு, அப்புறம் அந்தி. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியது எது? ஆக்சுவலாக பொறுத்துக தான் அப்படி கொடுத்துருக்காங்க. பொறுத்துக. ஓகேங்களா? வெண்பாங்கிறது செப்பலோசை, ஆசிரியப்பா அப்படிங்கிறது அகவலோசை. அப்படிங்கும்போது 4-3 எதில் வருது? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். களிப்பாங்கிறது துள்ளலோசை, வஞ்சிப்பாங்கிறது தூங்குலோசை. உருவக தொடருக்கு பொருந்தாத சொல் எது? தாமரை முகம், மலர் முகம், மதிமுகம். மண்முகம்னு வருமா? வராது. ஆப்ஷன் சி தான்.
இதில் எது பொருந்தாமல் இருக்குங்க? வரைந்த ஓவியம் பெயரெச்சம், சென்றனர் வினைமுற்று தான், கரெக்டு தான். பொற்றொடி அப்படின்னு வந்தாவே அன்மொழி தொகை தான், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். நண்பா படி அப்படின்னா ஆக்சுவலாக என்ன வரணும்? ஒரு விழித்தொடர் வரணும். இங்கே உரிச்சொல் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான். பகட்டு அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? பகட்டு அப்படின்னா ஆடம்பரம்னு அர்த்தம். ஆடம்பரத்துக்கு எதிர்ச்சொல் என்ன வரணும்? எளிமை. ஆப்ஷன் ஏ தான். பகட்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. யானையை நம்ம பகட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? பகட்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. காடு, யானை, அப்படி இன்னொரு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா மாடுக்கும் பகட்டுன்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஆடு அப்படிங்கிறோட எதிர்ச்சொல் என்ன? ஆடுவோட எதிர்ச்சொல் மகடு. ஆப்ஷன் பி. ABCD. ஆப்ஷன் பி போட்டிருந்தீங்கன்னா கரெக்டுங்க. ஓகேங்களா? மகடு. ஒரே நிமிஷங்க. மடங்கள் அப்படிங்கிறோட சொல்லோட பொருள் என்ன? மடங்கள் அப்படின்னா சிங்கத்தை குறிக்கும். ஆப்ஷன் டி தான். மன்னிப்பு அப்படிங்கிறது எம்மொழி சொல். மன்னிப்புங்கிறது ஒரு உருது மொழி. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான். பருவரல் அப்படிங்கிற பொருள் என்ன? பருவரல் அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். ஆப்ஷன் பி தான். கொன்மு அப்படிங்கிறோட பொருள் என்ன? கொன்மு அப்படின்னா மேகத்தை குறிக்கும். ஆப்ஷன் ஏ தான். அடுத்த கொஸ்டினுங்க. துல்லம் என்பது தற்பொழுது டேஸ் என அழைக்கப்படுகிறது. துல்லம் அப்படிங்கிறது தற்பொழுது டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தண்டலம். ஆப்ஷன் பி தான். தண்டலம்ங்கிறது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா யாருன்னா ஒரு திருவி கல்யாண சுந்தரனார், திருவிக்கா பிறந்த ஊரும் அதுதான். திருவி கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊரும் அதுதான். அடுத்ததுங்க, இதில் எது பொருத்தம் இல்லாமல் இருக்குது? திண்மைனா வலிமை, ஆழினா கடல், நோன்மைனா தவம், இதெல்லாம் கரெக்டு தான். இன்மை அப்படின்னா ஆக்சுவலாக வந்து வறுமையை குறிக்கும், ஏழ்மையை குறிக்கும், அந்த மாதிரி தான் அர்த்தம். இன்பத்தை குறிக்காது. ஆப்ஷன் ஏ தான் இதில் பொருத்தம் இல்லாமல் இருக்குது. என்று, கொல், அம்ம அப்படிங்கிற சொல்லலாம் எந்த வகையான சொல்? இந்த நாலுமே பார்த்திங்கன்னா இடைச்சொல் வகையை சார்ந்தது. ஆப்ஷன் டி தான். இதில் எது பொருந்தாமல் இருக்குது?
இந்த பெண்களோட 7 பருவத்தில் ஒரு பருவத்தை பாருங்க மாற்றி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா மடந்தை, பெதும்பை, தெரிவை இதெல்லாம் பெண்களோட 7 பருவத்தில் ஒரு சில வகையா. கரந்தைங்கிறது என்ன, புறத்திணைகளில் ஒரு வகை. கரெக்டுங்களா? அந்த வெற்றி, கஞ்சி, காஞ்சி அப்படிங்கிற மாதிரி வரும்ல, அந்த இதில் வர்றது. அப்போ ஆப்ஷன் பி தான் இதில் பொருந்தாமல் இருக்குது, கரந்தை அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டினுங்க. அதே பெண்களோட 7 நிலை தான் ஏஜ் டிஃப்ரெண்ட் கொடுத்து எதில் வந்து பொருத்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி தான். ஆக்சுவலாக பெதும்பைக்கு உண்டான ஏஜ் வந்து என்ன வரும்னா 8லேருந்து 11 வயசு வரைக்கும் தான். கரெக்டுங்களா? மடந்தை 14 to 19 கரெக்டு தான். அறிவை, தெரிவை இதெல்லாம் கரெக்டு தான். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா பேதை இருக்காங்க. பேதை அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டான வயசு என்ன கணக்கு, 5 to 7. அப்புறம் மங்கை, மங்கைக்கு உண்டான ஏஜ் வந்து 12 to 13 வருமா? ஆமாம். அப்புறம் பேரிளம்பெண், அதாவது இந்த 32 to 40ங்கிறதுக்கு பேர் வந்து பேரிளம்பெண் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? பேரிளம் பெண். ஓகேங்க. அடுத்தது இந்த நாளில் எது பொருத்தம் இல்லாமல் இருக்குது? எல்லாமே காவியம் தான். ஆனால் வந்து ஐஞ்சிறு காவியம் அப்படின்ட்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதில் ராவண காவியம் வராது. கரெக்டுங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் பொருந்தாமல் இருக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஐஞ்சிறு காவியங்களை படிச்சிங்கன்னா மீதி 2 இருக்கும். நீலகேசி ஒன்று வரும், அப்புறம் இன்னொன்று வரும். அதோடு சேர்த்து தான் ஐஞ்சிறு காவியம். ராவண காவியம் இதில் வராது. ஆப்ஷன் பி தான். ஊர் பேரும் மருவில் எது தவறாக இருக்குது? இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்கப்பா, புக்கில் இல்லாதது தான். திருவரங்கங்கிறது ஸ்ரீரங்கம்னு சொல்லுவோம். திருச்சீரலைவாய் அப்படிங்கிறது திருச்செந்தூருக்கு உண்டான மருவு தான் திருச்சீரலைவாய். திண்டுக்கலுக்கு திண்டீஸ்வரம் அப்படிங்கிறது தான். தர்மபுரம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து தாம்பரத்துக்கு உண்டான ஒரு மரு. ஓகேங்களா? இதே தருமபுரிக்கு உண்டான மரு வந்து பார்த்திங்கன்னா தகடூர். கரெக்டுங்களா? தகடூர் தான் தருமபுரின்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் தவறாக இருக்குது. அடுத்ததுங்க, இந்த ஊர் பேரில் எது தவறாக இருக்குது? இதில் பார்த்தீங்கன்னா திருநென்ற ஊர் திண்ணனூர் கரெக்டு தான். தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்லுவாங்க, தன் செய்யூர்னு சொல்லுவாங்க. ஆற்காடு அப்படிங்கிறது ஆற்காடு கரெக்டு தான். ஆரைக்கல், இதுக்கு நான் வரேன். ஈரோடைக்கு வந்து ஈரோடு கரெக்டு தான். ஆரைக்கல் அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து ஒகேனக்கல் கொடுத்துருக்காங்க. நாமக்கல் தான் அதுக்கு உண்டான ஆன்சர். நாமக்கலுக்கு உண்டான மரு தான் வந்து ஆரைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒகேனக்கலுக்கு உண்டான மரு என்ன வரும் அப்படின்னா உகுநீர்க்கல். உகு நீர்க்கல். இன்னொரு பேர் வந்து புகை நற்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. புகை நற்கல். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் தவறாக இருக்குது. அடுத்ததுங்க, சொற்களை அகர வரிசைப்படுத்துக. கோலம், குருவி, கேணி, கடல். எல்லாமே கா வரிசை தான். அப்போ கா தான் ஃபஸ்ட்டு வரணும். கரெக்டுங்களா? அப்போ இந்த 2ஐயும் அடிச்சிடலாமா? ஓகே, மீதி 2 தான் வரணும். காக்கு அப்புறம் என்ன வரணும்? கூ தான் வரணும். ஆன்சர் சி. அடுத்ததுங்க, எது சொல்ல எது தவறாக இருக்குது? குடித்தன, குடித்தில, குடியா, குடிக்கும் கரெக்டு தான். காலம், நேரம்.
காலம் நேரம்ங்கிறது மீனிங்கு. காலத்துக்கு அகாலம் ஆப்போசிட் என்ன வரணும்? அகாலம்னு வரணும். ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. தவறாக இருக்குது. குணம் நாடி குற்றமும் நாடி அப்படிங்கிறது சரிதான். குழு தனி. ஆப்ஷன் சி தான் தவறுங்க. அடுத்ததுங்க, நீக்குதல் அப்படிங்கிறோட எதிர்ச்சொல் என்ன? நீக்குதல், சேர்த்தல். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இந்த அழித்தல் போக்குதல்னால் மீனிங்கு. வெறியி அப்படிங்கிறது எந்த வகையான அளபடை? வெறியி அப்படிங்கிறது ஆப்ஷன் சி சொல்லிசை அளபடை. அடுத்ததுங்க, தென்னன் அப்படிங்கிறது எவ்வகை பெயர் சொல்? தென்னன் அப்படிங்கிறது தென்னாட்டவன் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ தென்னாட்டவன் யார்? இடப்பெயர் தான் நமக்கு சொல்லும். ஆப்ஷன் பி தான். அந்தமான் அப்படிங்கிறது எவ்வகை மொழி? அந்தமான் அப்படிங்கிறது ஒரு பொதுமொழி. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்ததுங்க, நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை நீரிலும் வாழும் பறவை எது? நிலத்திலையும் நீர்லேயும் வாழ்கிற பறவை நாரை தான். அதுவும் பூநாரை அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான். கொஸ்டின் நம்பர் 70ங்க. ஏற்பாடு என்னும் சொல்லில் பாடு என்பதன் பொருள் என்ன? பாடு அப்படிங்கிறதுக்கு மறையும் நேரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏற்பாடுனா அந்த சூரியன் மறையும் நேரம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? எள் என்றால் ஞாயிறு என்றும் அர்த்தம். ஓகே, அடுத்ததுங்க, சிறுகுடி அப்படிங்கிறது எந்த திணைக்குண்டான ஊர்? சிறுகுடி அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்துக்கு உண்டான ஒரு ஊர் தான். ஆப்ஷன் ஏ. ஒருதலை காமம் அப்படிங்கிறது இதில் எது? ஒருதலை காமம் அப்படிங்கிறது கைக்கிளையை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்ததுங்க, ஒரே நிமிஷம். எதிர் ஊன்றல் காஞ்சி எயிர் காத்தல் நொச்சி. நொச்சி என்பது மதிலை காத்தல். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்ததுங்க, பாலை நிலத்துக்குரிய பறவை எது? இதில் புறாவும் பருந்தும் தான் பாலை நிலத்துக்கு உண்டான பறவைகள். ஆப்ஷன் சி தான். மருதத்திணைக்கு உண்டான பறை எது? ஆப்ஷன் பி தான், மணமுலா. குறிஞ்சியோட ஊர் இது. ஆக்சுவலாக புக்கில் குறிஞ்சியோட ஊர் இந்த இதெல்லாம் இருக்காது. ஆனால் நாம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ குறிஞ்சினா என்ன? மலையும் மலை சார்ந்த இடம் அப்படின்ட்டு தான் கணக்கு. கரெக்டுங்களா? நீலாங்கரைங்கிறது பீச்சு, ஆத்தூருங்கிறது ஒரு ஊர் தான். நீலகிரிங்கிறது மலை சார்ந்த ஒரு பகுதி தான்.
அங்கே சிறு சிறு குடி இருக்கும். அப்போ அப்படிங்கும்போது குறிஞ்சி நிலத்துக்கு உண்டான ஊர் வந்து ஆப்ஷன் பி நீலகிரி தான். இப்படியும் கேட்பாங்க. ஒரு 4 ஊர் வந்து மலை சார்ந்த இடத்த ஊர் வச்சுக்கிட்டு கூட மருதத்துக்கு உண்டான ஊர் எது அப்படின்னு கூட கேட்கலாம். அப்புறம் பாலைவனத்துக்கு உண்டான மாதிரி ஒரு ஊரை வச்சுக்கிட்டு பாலை நிலத்துக்கு உண்டான ஊர் அப்படி கூட கேட்கலாம். அந்த இடத்துல நாம் அப்படி தான் கெஸ் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. உருமு அப்படிங்கிற பொருள் என்ன? உருமு அப்படின்னா சப்தம், இடி அப்படிங்கிற மாதிரி தான். ஆப்ஷன் சி தாங்க. அடுத்தது ஒரே நிமிஷங்க. சொல்லிற்கு ஏற்ற பொருளை பொருத்தி எழுதுங்க. ஆயக்காலை அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் அப்படிங்கிறது வரும். 4 இந்த 2 தான் ஏதோ ஒன்று வரும், கரெக்டுங்களா? அடுத்தது திரள்னா திரட்சி, அப்போ 4 1 2 3 தான் வரணும். ஆப்ஷன் பி தான். எய்னர்னா வேடர், நாவாய்னா கப்பல் படகு அப்படிங்கிற மாதிரி. ஒரே நிமிஷம் பொறுத்துக. நயனம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கண்களை தான் நயனம் சொல்லுவோம். இந்துனா நிலவு. அப்போ 3 4 அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்க. இந்த வீடியோ பதிவோட கடைசி கொஸ்டின். தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும் போது சூடும் பூ எந்த பூ? ஆப்ஷன் சி தும்பைப்பூவை தான் வந்து தன் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும்போது சூடும் பூ அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ பதிவில் மொத்தம் 80 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 80க்கு நீங்கள் 75க்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள், சரிங்களா? இந்த வீடியோ பதிவில் என்ன யூனிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், ஓகேங்களா? அந்த இடையில ஒரு கொஸ்டின் வந்து அதை நான் செக் பண்ணிக்கிறேன். அது ஆக்சுவலாக ஆன்சர் கரெக்ட் தான், அதை நான் செக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? மறுபடியும் நாளைக்கு வந்து அடுத்த வீடியோ பதிவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டுக்கோங்க, எப்பயும் சொல்கிறது தான். ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, டைமுக்கு சாப்பிட்டுக்கோங்க. ஓகே, இத்துடன் கிருஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜு. தேங்க்யூ.